ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 34. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், எஸ்பெஷலி 2024ல் கேட்ட ஜிடி எக்ஸாம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸில் போயிட்டுருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம 25, தென் 24, நெக்ஸ்ட்டு 23 அந்த மாதிரி ரெகுலராக பார்த்துட்டே வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா ஃபைட்டர்ஸ்? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது அவங்களோட ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். தென் நவ் வி கேன் ஏபிள் டு சால்வ் த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு கொஷினே நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தலாம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான் இருக்குது எனக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸோ +12 வருதுப்பா. தென் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். என்ன வருது? 24 பண்ணுறாங்களா? 24. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒன்று 12 ஆட் பண்ணியிருக்கணும், இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணியிருக்கணும். எய்தர் ஓர் கேஸ் தான் இருக்குது. தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்மளுக்கு தெரியுது இன்ட்டு 2 பண்ணிகிட்டே வராங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே தான் இன்ட்டு 2 பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 192 இருக்குது. டேரெக்டாக இன்ட்டு 2 பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது யூனிட் டிஜிட் 4 வரணும். ஸோ டேரெக்டாக யூனிட் டிஜிட் 4 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாமே பெருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி, நாட் ஒன்லி எஸ்எஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை. ஓகேங்களா? பிகாஸ் த டைம் இஸ் வெரி வெரி லிமிட்டட். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஆன்சரை கொண்டு வர முடியுமோ, கரெக்டான ஆன்சரை. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு வந்து கரெக்டான ஆன்சர் கொண்டு வரணும். நீங்கள் ஏதோ பொதுவாக ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு போகிறது விஷயம் கிடையாதுங்க. கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம் அட் அ பர்டிகுலர் டைமுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ சிலாகிசம் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர். ஓகே. தென் நோ ஃப்ளவர் இஸ் ரெட்டு. நோ ஃப்ளவர் இஸ் ரெட்டு. ஓகே. அவ்வளோதான். ஸோ இது வந்து ரெட்டா? திஸ் இஸ் அ ஃப்ளவர் அண்ட் திஸ் இஸ் அ ட்ரீ. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. சில மரங்கள் பூக்கள்னு சொல்கிறாங்க. பாருங்க, சில மரங்கள் பூக்கள் வர மாதிரி போட்டுட்டேன். தென் இந்த எக்ஸ் சிம்பிள் எதுக்குன்னா வந்து தெர் இஸ் நோ ரிலேஷன் அப்படின்றதுக்காக. என்னன்னா எந்த பூவும் சிவப்பு அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு கன்க்ளூஷன் ரீட் பண்ணிடலாமா? ஆல் ட்ரீஸ் ஆர் ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆல் ட்ரீஸ் இங்கே இருக்குது, ரெட்டு இங்கே இருக்குது. ஸோ எப்படி ஆல் ட்ரீஸ் வந்து ரெட்டுன்னு சொல்ல முடியும்? சம்மந்தமே இல்லைல்ல. தெர் இஸ் நோ ரிலேஷன். அப்போ பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு முடிவு 1 வந்து தப்புன்ட்டு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம இப்போ ரெண்டாவது பார்த்துலாமா? முடிவு 2 பார்க்கலாம். ஸோ இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஆல் ரெட்ஸ் ஆர் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஸோ ரெட்டு இங்கே இருக்குது, ஃப்ளவர் இங்கே இருக்குது. நம்மளுக்கு இது தெரியும், ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். பட் இவங்க ஆல் ரெட்டு ஃப்ளவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு முரணா இருக்கா? அப்போ நம்ம ரெண்டாவது முடிவும் தப்புன்னு சொல்லிடலாம் ஈஸியாகவே. தென் வி மூவ் டு த தேர்டு கன்க்ளூஷன். ஸோ சம் ட்ரீஸ் ஆர் நாட் ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிட் ட்ரீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இங்கே இருக்குன்ட்டு, ரெட் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் தெர் இஸ் அ நோ என்னது ஃப்ளவர் இஸ் ரெட்டுன்னு தெரியும். ஸோ ஃப்ளவரோட கொஞ்சம் பார்ட் வந்து நம்மளுக்கு ட்ரீயில் வந்து மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் தோ தெர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் ட்ரீக்கும் ரெட்டுக்கும், பட் ஸ்டில் ஃப்ளவருக்கும் ரெட்டுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லைல்ல. அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட் வந்து அது டச் ஆகிறதுனால இந்த கொஞ்சம், அதாவது ட்ரீயோட கொஞ்சம் பார்ட் வந்து நம்ம ரெட் இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இன்டெரக்டாகவே பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது முடிவு 3 மட்டும் எங்கே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ தேர்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணுறாங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா? சூப்பர். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 @ 70 *60 தென் #90 = 4300. தென் அதேமாதிரி கொடுத்துட்டு ஒரு 2290 கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போது இந்த 4300 எப்படி வந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்குறோங்க. கண்டிப்பாக இதில் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இங்கே வந்து 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் 2 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த 7யும் 6யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 42 வருமா? ஓகேங்களா? விச் மீன்ஸ் 420 வருது. ஓகே. தென் நம்மளுக்கு 420லேருந்து
ஸோ 2 0 இருக்குல்ல, சாரிப்பா. அப்போ வந்து எனக்கு 4200 வந்திருக்கு. ஸோ 4200லேருந்து 4300க்கு என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 100 ஆட் பண்ணணும். இந்த 100 எப்படி வரும்னு பாருங்க. இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 90 இருக்கு. ஆட் பண்ணா 100 வந்துருச்சு. அதாவது ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் குடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் அட் த ரேட்டும் அண்டு அ ஹேஷ்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் சிம்பிள் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள். இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்றாங்க. இப்போ நான் இந்த செட்டையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 70 இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணுங்க. 2100. ஓகேங்களா? தென் ஒரு 105, ஒரு 85. நம்மளுக்கு வந்து என்ன வருது? 200ஆ? நோ 200 வராது. 190. 190 வரும். ஸோ அப்போ 2290. 2290 இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ இதே லாஜிக்கை இப்போ நான் தேர்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். 5 டேஸ் ஒரு 40 இருக்கு. இன்ட்டு 50 என்னப்போ வரும்? 2000 வருமா? வி கெட் 2000. தென் 60யும் ஒரு 80 இருக்கு. தென் ஒரு 140 போடலாம். ஸோ அப்போ 2140 எங்க இருக்குன்னு பாருங்க. 2140 எனக்கு தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். பட் வென் யூ ஹேவ் த எபிலிட்டி டு சால்வ் த நம்பர் அனாலஜி கொஸ்டின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக பிடிச்சலாம். இது ஒரு கஷ்டமான கொஸ்டின்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் புதுசாக சால்வ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு டி. ஓகேங்களா? ஏ வந்து டியுடன் எவ்வாறு தொடர்புடையது, இதுதான் கேள்வி கோர். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நமக்கு டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டிவைடுக்கான மீனிங் பாருங்க, சன்னு. அப்போனா ஏ தான் சன்னு. ஓகேங்களா? ஸோ ஏ இஸ் த சன் ஆஃப் யாருக்கு? பிக்கு. ஓகேங்களா? தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு ஃபைட்டர்ஸ். பி இஸ் த மதர் ஆஃப் சி. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு சிம்பிள் இருக்கு. இன்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஸோ சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ஓகேப்பா. ஸோ டி உள்ள வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபாதரோட பிரதர். ஸோ ஃபாதர்ஸ் பிரதர் எங்க இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். தந்தையின் சகோதரர். ஆப்ஷன் 3யா? ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. சூப்பர். நம்ம இப்போ 5th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். 5th என்ன பண்ணுறாங்க பாருங்க. நம்மளுக்கு 990லேருந்து 962 வந்திருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் தெரியுது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுப்போம். நம்ம என்ன வருது? 90லேருந்து 62 வந்து இப்போ 28 மைனஸ் பண்ணுறாங்களா? ஸோ அதே மாதிரி 62லேருந்து 34 வந்திருக்கு. ஸோ 62 ஒரு 28 மைனஸ் பண்ணி பார்ப்போம். பண்ணால் ஒரு 12 4 தென் 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ 34 கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஸோ அப்போ 28 தான் ஃபைட்டர்ஸ் மைனஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். அப்போ 878லேருந்து 28 போச்சுன்னா நம்மளுக்கு 850 வருமா? ஸோ அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ நவ் ஐ மூவ் டு த 6th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க? பீகார் கொடுத்துட்டு பாட்னா கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்ட் கொடுத்துட்டு ராஞ்சி கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, நீங்கள் கொஞ்சம் ஜிகே பேஸ்டு கொஸ்டின் இது. உங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா, பீகார்ன்றது ஸ்டேட். ஓகேங்களா? அதோட கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்குது. நம்மளுக்கு கேபிட்டல் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? ஸோ பீகாரோட கேபிட்டல் வந்து பாட்னா நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி ஜார்க்கண்ட் நமக்கு டோனியோட ஸ்டேட்டுன்னு தெரியும். டோனியோட ஸ்டேட்டோட கேபிட்டல் வந்து ராஞ்சி. ஓகேங்களா? ஸோ ராஞ்சி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ ராஜஸ்தானுக்கு என்ன கேபிட்டல் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான். ஸோ ஜெய்ப்பூர் தான் ஃபைட்டர்ஸ் அதுக்கான ஆன்சர். மணிப்பூர் இருக்குது. மணிப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? உதய்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிட்டி. ஜோத்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு சிட்டி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிட்டிஸ் தான். மணிப்பூர்ன்றது ஒரு கேபிட்டல். பட் வந்து இது இங்கே இருக்காது. மணிப்பூர்ன்றது ஒரு ஸ்டேட்டு தானே? சாரிப்பா, ஸ்டேட்டுப்பா. ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே நம்மளுக்கு வந்து ராஜஸ்தானுக்கு வந்து ஜெய்ப்பூர். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 7th கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஸோ கலர்ஸை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஸோ இந்த ஷேடட் கலர் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே இருந்து நம்மளுக்கு வெஸ்ட்டை நோக்கி போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு நார்த்தை நோக்கி போனோம். அந்த ஸ்டேடட் கலர் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் 4th ஆப்ஷன்லையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஏரோ மார்க் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இப்போ இருந்திருக்கா? தென் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகி நம்மளுக்கு இப்போ ஈஸ்ட் காட்டுது. தென் திருப்பியும் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகி இப்போ நம்மளுக்கு நார்த்தை காட்டுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வெஸ்ட்டை காட்டணும். ஸோ வெஸ்ட் காட்டுற மாதிரி பார்க்கும்போது எனக்கு 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஸ்லோவாக பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு 10லேருந்து 15 செகண்ட்ஸில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் டசன்ட் டேக் மோர் தென் திஸ் டைம். ஓகேங்களா? ஸோ நம்ம 8th கொஸ்டின் போயிடலாமா?
ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். NOPLM. ஓகே, திருப்பி என் வந்துருச்சு. ஓகே, அதாவது இந்த பேட்டர்னில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ NOPLM. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எல் பக்கத்தில் இப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? எம் வரணும். ஸோ எம்மில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது ஸ்மால் எம் கேபிட்டலாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மிஸ்டேக். ஓகே, லீவ் இட். தென் என் பக்கத்தில் என்னப்பா வரணும்? ஓ வரணும். ஸோ இப்போ எம்முக்கு அப்புறம் ஓ வரணும். ஸோ எம் ஓவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, விச் இஸ் செகண்ட் ஆப்ஷன் அண்டு ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் எல் பக்கத்தில் திருப்பி ஒரு எம் வந்திருக்கு. ஸோ எம் திருப்பியும் வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இதுவே போதும் ஃபைடர்ஸ். நீங்கள் லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடித்தா கண்டுபிடிக்கலாம். பட் டேக் எ டைம்ஸ். ஓகேங்களா? ஒரு 4லேருந்து 5 செகண்ட்ஸ் அதுக்கும் ஆகும். பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியாக மூவ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வரல நீங்கள் இப்படி தான் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டினை போட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடும். தென் தெரிஞ்ச கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணாமல் போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் த டைம். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 9th கொஸ்டின் பார்த்தலாமா? யா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ்? டபிள்யூக்கு வந்து நம்மளுக்கு 2 4 6 7 2 4 6 7 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. யா. டபிள்யூலேருந்து வி வந்திருக்கா? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தா கூட நம்மளுக்கு என்ன போகிறது? -1 பண்ணுறாங்க. ஸோ எஃப்லேருந்து ஈக்கு -1 தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டீலேருந்து -1 பண்ணால் நம்மளுக்கு எஸ் வரணும். ஸோ எல்லாத்துலேயும் எஸ் தான் கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம். செகண்ட் லெட்டரும் கியூ தான் இருக்குது. தேர்ட் லெட்டர் செக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஐலேருந்து ஹெச் வந்திருக்குப்பா. ஸோ ஐலேருந்து ஹெச்சுக்கு -1 பண்ணுறாங்க. அப்போ யூலேருந்து டீக்கு -1 பண்ணியிருக்காங்க. தென் யூலேருந்து டீக்கு -1 தான் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு தேர்ட் லெட்டர் டி வரணும். ஸோ தேர்ட் லெட்டர் டி வரா மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. தென் இப்போ நம்ம லாஸ்ட்டு வெயிட் என்ன லெட்டர்னா நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து தேர்டு பார்த்தலாமா? நம்மளுக்கு டி இருக்குது. டீக்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ்? இங்கே வந்து நம்மளுக்கு ஓ கொடுத்துருக்காங்க. பட் மேலே வந்து நம்மளுக்கு டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே டி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? டீலேருந்து எஸ் வந்திருக்கு. ஸோ -1 பண்ணுறாங்க. ஓகே, அதேமாதிரி எல்லேருந்து கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -1 தான் பண்ணுறாங்க. தென் ஈலேருந்து டிக்கு -1 தான். ஸோ அப்போது நம்ம டீக்கு -1 போட்டால் எஸ் வருமா? எஸ் வருது. தென் அதுக்கப்புறம் ஈக்கு -1 போட்டால் நம்மளுக்கு டி வருது. ஸோ லாஸ்ட்டாக ஸோ எப்படி வரணும்னா டிஎஸ்ன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது பி இருக்கா? யா. ஸோ பியிலிருந்து நம்மளுக்கு -1 பண்ணோமா ஃபைட்டர்ஸ்? யா. -1 பண்ணால் நம்மளுக்கு ஓ வரணும். ஸோ ஓவும் நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4 தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து இந்த விசில் பார்த்து கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரம்பட்டை பார்க்கணும். நான் அதை மாற்றி பார்த்ததுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு. மற்றபடி வேறு இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? நம்ம இப்போ 10th கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸு சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். ஓகே. ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? ஜான் சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லில்லி. ஸோ லில்லிக்கு தேர்ட் லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு ஜான் இருக்கார். ஓகே. தென் அண்டு இஸ் பிட்வீன் சாரா அண்டு டாமு. யார்? ஜானு. ஓகேங்களா? அப்போ சாராக்கும் டாமுக்கும் நடுவில் இருக்காரு. ஓகே. ஸோ இப்போதைக்கு போடுவோம், அப்புறம் என்ன மாற்றிக்கலாம். டாம் இஸ் நாட் ஏ நெய்பராக யாருக்கு? மைக்கு. ஸோ டாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர மைக்கு பக்கத்தில் இல்லைனா அப்போ மைக் இங்கே தான் வருவார். தென் சாரா சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் மைக்கு. ஸோ சாரா சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் மைக்காக கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம காட் கிரேஸில் நம்ம போட்ட மெத்தட் எல்லாமே பொசிஷன் எல்லாமே கரெக்டாக அதே வந்துருச்சு. ஓகே. தென் ஹூ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஏமா. ஸோ மிச்சம் இருக்குது ஏமா தான். ஏமாக்கு இமிடியேட் ரைட்டில் நமக்கு டாம் தான் இருக்கார். ஸோ ஆப்ஷன் 2வா? யா. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் தமிழ்ல ஒரு டைம் சால்வ் பண்ணிட்டா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 6 பேர் நம்ம சிட் பண்ணுற மாதிரி அவங்களோட பொசிஷன்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜானை பற்றி பேசுகிறாங்க. ஜான் வந்து பார்த்தீங்கன்னா லில்லியின் இடதுபுறத்தில் 3வது இடத்துல உள்ளார். ஸோ லில்லியோட இடதுபுறத்தில் 3வதுல நம்மளுக்கு ஜான் இருக்கார். ஸோ இதுதான் லெஃப்ட் சைடு. ஸோ அதை நான் போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சாராவிற்கும் டாமிற்கும் இடையில் இருக்கிறார். யார்? ஜானு. ஓகேங்களா? லில்லியிலேருந்து 3வது லெஃப்ட்டில் 3வதுல இருக்கார். அதேமாரி சாராவுக்கும் ஜானுக்கும் டாமுக்கும் நடுவில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் இங்கே சாரா போட்டுக்கிறேன், இங்கே டாம் போடுறேன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் டாமும் மைக்கின் பக்கத்தில்
பக்கத்து வீட்டுக்காரர் அல்ல. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா பக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ மைக் வந்து வேற எங்கே வர முடியும்? டாம் பக்கத்தில் வரலன்னா இங்கே தான் வர முடியும். தென் ரிமைனிங் இருக்கிறது ஏமா தான். ஸோ நான் ஏமாவும் போட்டுறேன். அதுக்கப்புறம் சாரா வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்கு இடதுபுறத்தில் இருக்கிறார். சாரா வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்கு லெஃப்ட்டில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. தென் ஏமாவின் வலதுபுறத்தில் யார் இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏமாவோட ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டாம் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம இப்போ 11th கொஸ்டினா ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? ஜஸ்ட்டு இன்டூ மைனஸு இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ நம்மளுக்கு எதனா ஒன்று கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 7க்கு ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டு 8 போடுவோம். தென் இன்ட்டு 6 ப்ளஸ்ஸு டேரெக்டாக 5 போட்டுப்போம். ஓகே, பிகாஸ் 15/3 டிவைட் பண்ணால் 5 தான் வரும். ஸோ டைம் வி கேன் சேவ் இட்ல. அப்படி பார்க்கும்போது இங்கே -48 வருது. தென் ஒரு 12 இருக்குது. அப்போ -36. ஸோ -36 வர மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஆப்ஷன் -36 இருந்துச்சுன்னா இன்னொரு வேல்யூக்கு போய் கண்டுபிடிக்கலாம். பட் நம்மளுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சுல, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே செல்ஃப் டவுட் இருக்குன்னா நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கலாம். பட் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லல, கான்ஃபிடன்ஸாக நீங்கள் கரெக்டாக போட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம எதுக்கு இந்த வேல்யூவும் கண்டுபிடிக்க டைம் வேஸ்ட் பண்ணோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ஆன்சர் இப்பயே கிடச்சிருச்சு. ஸோ டிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? போன கொஸ்டின் மாதிரி தான். ஓகே, 7 பாய்ஸ். ஓகேங்களா? சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, போன டைம் 6 பார்த்தோம், இப்போ 7ஆ? எத்தனை பேர்னா வரட்டும், அசால்ட்டாக சால்வ் பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம. ஓகேங்களா? ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல். ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வி சிட்ஸ் அ செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். ஸோ ஆருக்கு செகண்ட் ரைட்டில் வி இருக்காரு. ஓகே, தென் யூ பற்றி பேசுகிறாங்களா? யூ இஸ் இமிடியேட் left of R. So U is the immediate left of R. Super. Then P is the third to the right of T, and S and T are immediate neighbor of Q. Okay. அதாவது எஸ்ஸும் டியும் பார்த்தீங்கன்னா இமிடியட் நெய்பர் ஆஃப் கியூன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. அப்போ டீலேருந்து 3வது ரைட்டில் நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்கன்னா பி வராரு. ஓகே, ஸோ அப்போ இந்த பொசிஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது எங்கே ஃபைட்டர்ஸ் போடலாம் நம்ம? ஆக்சுவலி இந்த 3 பேர் ஒன்றா வரணும். இந்த 3 பேர் ஒன்றா வர மாதிரி எங்கே வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த 3 இடம் தான் காலியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள், டீலேருந்து நம்மளுக்கு தேர்ட் ரைட்டில் தான் நம்மளுக்கு பி வராரு. ஸோ அப்போ நம்ம இங்கே டி போட்டால் நம்மளுக்கு தேர்ட் ரைட்டில் பி இங்கே போட முடியுமா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் இங்கே கியூ போடுறேன், இங்கே எஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகேங்களா? வெரி ஈஸி. தென் ஹூ சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் கியூ. ஸோ கியூக்கு இமிடியட் ரைட்டில் யாருன்னு இருக்காங்க கேட்குறாங்க. இங்கே டி தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? வெரி வெரி ஈஸி கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். கொஸ்டின் தான் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் மச் மோர் ஈஸியர் தென் வாட் யூ திங்க். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ 7 பீப்புள் சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். 7 பீப்புள் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மையத்தை நோக்கி ஒரு வட்டையில் மேசையில் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா வியை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வி வந்து பார்த்தீங்கன்னா ஆரின் வலதுபுறத்தில் 2வது. ஓகேங்களா? ஸோ ஆரோட ரைட்டில் வலதுபுறத்தில் 2வது பொசிஷனில் வி இருக்காரு. ஸோ போட்டோமா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆரின் இடதுபுறத்தில் உடனடியாக உள்ளார். ஸோ ஆருக்கு இடதுபுறத்தில் உடனடியாக யூ இருக்கிறாரு, போட்டாச்சு. தென் பியை பற்றி பேசுகிறாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீன்னு வலதுபுறத்தில் 3வதுல இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு வலதுபுறத்தில் 3வது. ஸோ டீக்கு ரைட்டில் 3வதுல இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி. இப்போ தென் அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ் மற்றும் டி ஆகியோர் கியூவுக்கு உடனடியாக அருகில் உள்ளார். ஸோ எப்படி போடலாம் நம்ம? எஸ்ஸு கியூ இப்படியும் போடலாம், இல்லை வந்து இங்கே கியூ போட்டு எஸ் போட்டு இப்படியும் போடலாம். ஓகேங்களா? நம்ம இஷ்டம் தான், அது பிரச்சனை இல்லை. பட் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த 3 பேர் ஒன்றா வராங்களே, அதை நீங்கள் பாருங்கள். அதாவது டி கியூ எஸ், அது மட்டும் இல்லாமல் தென் டீலேருந்து பி வந்து 3வது பொசிஷன். அப்போ இங்கே டி போட்டால் எனக்கு ரைட்டில் 3வது இடத்துல பி வராரு. தென் ரிமைனிங் கியூவு, தென் ரிமைனிங் எஸ் நான் போட்டுப்பேன். ஓகேங்களா? பிகாஸ் டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் தான் கியூ இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம போட்டாச்சு. ஸோ தென் அதுக்கப்புறம் கியூவின் உடனடி வலதுபுறத்தில் யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு டி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். வெரி 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 ஈஸி கொஷின்.
ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா, சிக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. சூப்பர். ஸோ இங்கே இந்த 2 இமேஜ் மட்டும் பாருங்கள் ஃபைடர்ஸ், அதை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதுலேயும் இ காமனாக, சி காமனாக இருக்குது, சி காமனாக இருக்குது, இ காமனாக இருக்குது, இ காமனாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியுது என்னது, ஜிக்கு ஆப்போசிட் டின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜியும் வராது, டியும் வராது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இலேருந்து எஃப் தான் வந்தாகணும். ஓகேங்களா? பார்க்கும்போதே தெரியுது. இங்கே பாருங்கள், இ பக்கத்துலேயே என்ன சொல்கிறது, சி கொடுத்துருக்காங்க. அப்போது இ வரதுக்கு சான்ஸ் இல்லை, சி எஃப் தான் ஆன்சர். இப்படியும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வேற எப்படி கேட்கறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேற மெத்தட் சொல்லுன்னா வேற மாதிரியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எஃப் எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா? யா. ஸோ இப்போ ரெண்டுத்துலையும் காமனாக பாருங்கள் ஃபைடர்ஸ், நம்மளுக்கு இ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்கு எஃப் ஆப்போசிட்டாக இருக்கும், ஜிக்கு டி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 டைஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம். உங்களுக்கு எந்த டைஸ் பிடிச்சிருக்கோ செக் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு கடைசியாக கரெக்டான ஆன்சர் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியம். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 14th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, அக்கறை வரிசைப்படி அமைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைட்டர்ஸ் நீங்கள் ஆப்ஷன்ல தான் போகணும். ஓகேங்களா? அப்போ தான் ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயும் 5 தான் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கிப் பண்ணுறீங்க. தென் நெக்ஸ்ட்டு 2, 3, 4 எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஸோ 2ல் பாருங்கள் ஐ இருக்குது, 3லேயும் ஐ இருக்குது, தென் ஓ இருக்குது, ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ தான் வரும். சாரி, 5 தான் போயிடுச்சு ஆல்ரெடி. ஓ ஐ இருக்குது ஃபஸ்ட்டு, இப்போ ஐ தான் வரும். யா, ஐலையும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு எஸ் இருக்குது, கே இருக்குது, அதையும் செக் பண்ணோம். அப்போ கே தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ 3 தான். ஓகேங்களா? தென் 2 வரும். ஓகேங்களா? அப்போ 5, 3, 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 5, 3, 2 ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா, எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அதை ஒன்றுனா கேன்சல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன்லேருந்து போக ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் அ மச் மோர் ஈஸியர் மெத்தட். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் திருப்பியும் கூட சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாமே நம்பர் எல்லாம் காமனாக இருக்கா, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் செகண்ட் நம்பர் பாருங்கள். செகண்ட் நம்பரில் நம்மளுக்கு 4 நம்பர் வேரி ஆகுது. 2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. 4த்தையுமே செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஐ வரதா செகண்ட் லெட்டர் வர மாதிரி நமக்கு தெரியுது. அப்படி ஐ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பர்லையும் இருக்குது. தென் எஸ்ஸும் கேவும் செக் பண்ணுங்கள். அப்போ வரும்போது நம்மளுக்கு கே தான் ஃபஸ்ட்டு வரும், விச் மீன்ஸ் 3 தான் வரும் நெக்ஸ்ட்டு. இப்போ 5க்கு அப்புறம் 3 வரது ஒரே ஆப்ஷன் தான். இப்போயே நீங்கள் செக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த எத்தனாவது கொஷின்ப்பா, 15th கொஷின். ஸோ ஜியிலேருந்து ஜே வந்திருக்கு +3, தென் ஒரு +3 தான், இங்கேயும் +3 தான். ஸோ 16லேருந்து +3 பண்ணால் we get 19. 19 is nothing but yes. So option 2, yeah, option 2 is the perfect answer for question number 15. So 16th question பார்த்தலாமா ஃபைடர்ஸ்? யா, என்னப்பா 6க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்களா? ஓகே, ஸோ 2 காமனாக பி தான் இருக்குது ஃபைடர்ஸ். அப்போ 2க்கு ஆப்போசிட் தான் 6ஆக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ஈஸி கொஷின் ஃபைடர்ஸ். இதுக்கு பென் பேப்பர் கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு எந்த லெட்டர் காமனாக இருக்கோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிளாக் வைஸில் நெக்ஸ்ட்டு என்ன கேரக்டர் இருக்கோ அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 6க்கு ஆப்போசிட் 2, தென் டாலருக்கு ஆப்போசிட் வந்து 1. ஓகேங்களா? இந்த மாதிரி தான். ஸோ வெரி வெரி ஈஸி கொஷின். ஸோ ஷால் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின்? யா, 17th கொஷின். ஸோ இமேஜ் பேஸ்டு கொஷின். ஈஸியாக தான்ப்பா இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா, ஸோ பாருங்கள் ஃபைடர்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த சிம்பிளை மட்டும் ஜஸ்ட்டு பாருங்கள். நம்மளுக்கு கிளாக் வைஸ் வந்து பொசிஷன் வந்து ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? தென் இப்போ டாப்பில் போயிருக்கு. தென் அதுக்கப்புறம் டாப்லேயே நம்மளுக்கு ரைட்டில் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு கீழே வரணும், அதாவது இதே மாதிரி வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? சூப்பர். தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைடர்ஸ் பண்ணியிருக்காங்க, திருப்பியும் இந்த 2 சைனு, இந்த 2 சிம்பிளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் மூவ் ஆகுது, கீழே வந்திருக்கு. தென் சைடில் போயிருக்கு, தென் மேலே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த சைடு வரணும். ஸோ இந்த சைடு வர மாதிரி பார்க்கும்போது அதோட பொசிஷன்ஸ் வந்து மாறல. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளுக்கு திருப்பியும் பார்க்கும்போது பிளாக் கலர் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி வர மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே பாருங்க, 4th ஆப்ஷன் பிளாக் வந்து பின்னாடி போயிருக்கு. பட் நம்மளுக்கு ஃபார்வர்டில் தான் பிளாக் கலர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். 18th கொஸ்டின் பார்த்தலாமா? யா, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, வெயிட், யா, லவுடுக்கு வந்து ஐகே ஆர்செட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லுக்கு கே போட்டுலாமா? ஓகே, ஸோ எல்லுக்கு வந்து ஐயா, சாரி ஐப்பா, எல்லேருந்து ஐக்கு என்ன பண்ணுறாங்க ஃபைடர்ஸ், -3. ஓகே, அப்போ பிலேருந்து -3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் எம்ம தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாக செகண்ட் லெட்டர் பார்த்துலாமா? யா, ஓகே. தென் ஓலேருந்து கே வந்திருக்கு ஃபைடர்ஸ். ஓலேருந்து கேக்கு வந்து -4. நம்ம ரைட், யா, -4 தான். பிகாஸ் 15லேருந்து நம்மளுக்கு 4, அதாவது 11 அப்போ -4 தான் பண்ணியிருக்காங்க.
அப்போ ஏலேருந்து -4 போனால் 5 நம்மளுக்கு என்ன வரும்? W வரணும். ஸோ W வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். யூலேருந்து ஆர் வந்திருக்கு. ஸோ யூலேருந்து ஆருக்கு வந்து -3 பண்ணுறோம் ஃபைடர்ஸ். அப்போ அதே மாதிரி எல்லேருந்து -3 பண்ணுங்க, நம்மளுக்கு ஐ வரணும். ஸோ அப்படி ஐ வரா மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு அகெயின் வந்து செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. இப்போ லாஸ்ட் லெட்டர் பார்த்துலாம். டிலேருந்து Z -4 யா. அப்போது ஈலேருந்து -4 போனால் நம்மளுக்கு என்ன வரும்? ஏ வரணும். ஸோ ஏ வர மாதிரி நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ 19th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ அன்ஃபோல்ட் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சைடும் வரணும். பிகாஸ் இது குவார்டராக தான் பிரிச்சிருக்காங்க. அப்போ இதுலேயும் அன்ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே ஒரு இமேஜ் வரும், இதுலேயும் வந்துடும், தென் இதுலேயும் வந்துடும். அப்போ 4 இமேஜாக வரணும். ஸோ 4 வரா மாதிரி பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. 2-3 ஆப்ஷன் 4 இருந்தால் கூட அதோட டிரெக்ஷன், பொசிஷன்லாம் செக் பண்ணலாம். பட் 4 இமேஜ் வர மாதிரி ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த 20th கொஷினா? யா. ஸோ இதில் என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறோம்? ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இதுவும். ஸோ கிரியேட்டுக்கு டெஸ்ட்ராய் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னது? ஆண்டனிம்ஸா? யா. கிரியேட்ன்றது நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறது, டெஸ்ட்ராய்ன்றது ஒரு விஷயத்தை அழிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ டிவைட் இருக்குது. டிவைட்னா ஒரு விஷயத்தை பிரிக்கிறோம். ஸோ 5 இருக்குது. இது நம்ம டிவைட் பண்ணுறோன்னா என்ன சொல்கிறது? 1 டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை 2 டிவைட் பண்ணலாம். அந்த மாதிரி பிரிக்கிறோம்ல. அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யுனைட் கொடுத்துருக்காங்க. யுனைட்னா 1 சேர்க்கறது. ஸோ இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத நம்ம 1 சேர்த்து 3ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் யுனைட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? தென் ஆப்போசிட் என்ன வரும் ஃபைடர்ஸ்? ஒன்று அன்இம்பார்ட்டன்ட் வரணும், இல்லைனா யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், வேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி வார்த்தைங்களாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ ரெக்வயர்டு இருக்குது. ரெக்வயர்டுனா ரொம்ப தேவையானது. ஓகேங்களா? அப்போ இங்கே இம்பார்ட்டன்ட்னா தேவையான அர்த்தம். அதுக்கு இது சினானிம்ஸாக இருக்குது. அப்போ இது வர சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? தென் irrelevant தான் தேவையானது, தேவையற்றது. ஓகேங்களா? சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். ரைட்டில் வந்து இம்பார்ட்டன்டான திங்கு, சிக்னிஃபிகண்ட்டாக இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான் ஃபைடர்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 20க்கு 20 எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எய்ம் வந்து ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் 20க்கு 20 மார்க் எடுக்கணும். அண்டு ஒரு 12லேருந்து 13 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது 2 விஷயம் மட்டும்தான் நம்மளுடைய எய்ம். அண்டு வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட் தட். ஓகேங்களா? டுவர்ட்ஸ் தட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.